இல்ல 3க்கு மாடா இருக்கிற இடியப்பமான்னு கேட்பார். அவரை பிரச்சனை தான். செத்தவண்ட வாயில மண் இருக்கிறவண்ட வாயில சோறு பழையாக்கள் சொன்னாதான். இது பச்சை பழன்றதாலும் திட்டின அதை வச்சு ஒரு பழைய சொல்லி தானே திட்டணும். டேய் சக்காத்து கொடுத்துருவாய் என்று திட்டலாமா? இல்ல கத்த மோதிடுவாய் என்று தான் திட்டம். அவ்வளவு பச்சை பழ திட்டுறது. அப்ப எப்படி எல்லாம் நடந்துப்பார். 3ஆம் நாள் நினைவஞ்சலி 3ஆம் கத்தமும் ஓதுறான். 3ஆம் கத்தத்துக்கு பழைய அக்கறை பத்தி சிஸ்டம் என்ன? இடியப்பமும் பானியும் இருந்தா தான் 3ஆம் கத்தம். எங்க கண்டுபிடிச்சானு தெரியாது. இப்ப கொஞ்சம் ஸ்பெஷலா 40க்கு தொதல் கழுவாங்க. கேக்கு வெட்டுறாக்கள் எல்லாம் இருக்காங்க 40க்கு மாடா இருக்கிற வருஷத்துக்கு மாடா இருக்கிற மௌலர் ஷாப் வந்து இருந்து மடையை வச்சு விட்டோன்னு அவருக்கு இந்த சோத்தை பார்த்தா எல்லாம் மறந்து வைத்து கடைசியா கேட்பாரு 6க்கு ஓதுறண்டு வைப்பா. அப்ப 6 தெரியாம தான் திண்டா. அவன் கண்ணாலையும் காணாத ஆளுக்கு என்ன துவா கேட்கிறாங்க? ஒருத்தன் உளம் உருகி துவா கேட்கணுமே அல்லாஹ் கிட்ட. அவனுக்கு 6 ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியும். அந்த எல்லாம் சரி 6க்கு ஓதுற துவா பேரை சொல்லுங்க காணா. இது என்ன உழவுடாய்? நாம நம்மள அது சோறாக்கி பணியானம் ஆக்கி வெளியில கொடுக்க நம்மள வாப்பாக்கு நாம குளறி ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கலாம். அது என்ன 7வது நாள் கேட்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்? நம்மள சொல்லுவாங்க இவர்கள் கத்தத்தை இல்லைங்கிற கத்தத்தை இல்லைங்கிற ஒரு நாள் போது கத்தம்ங்கிறோம். ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போறோம். உம்மா பாப்பாக்கு நீகள் உண்ட பாசையில நீகள்ங்கிறோம். அது ஆலிம் சாப்பிடக்கூடிய அந்த மதுரை பிள்ளையில கொண்டு அந்த குருவான் ஓத சொல்றேன். ஜிசுவுக்கு 100 ரூபா மீன் ஒரு தாள் பிறகு அந்த மீனை தான் நீங்க பாக்குது. யாசீன்ங்கிறது மட்டும் தான் தெரியும். சரி 2 தாள் பிறட்டி விட்டுவான். அள்ளி புட்டிப்பான் பக்கம் பக்கமா. ஏன் கடைசியா எத்தனை குருவா முடிச்சு பார்த்து காசை வேண்டி எடுத்து போயிட்டு இருக்கான். இதான் நடந்துகிட்டு இருக்கு. அட இதை இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக செய்யறது யாரு? பெத்த பிள்ளைகள் செய்யணும். அப்ப இந்த கத்தம் ஓதுறதுங்கிறது மதுஹபிலையும் கிடையாது. கத்தம் ஓதுறதுங்கிறது மதுஹபிலையும் இல்ல. இன்னைக்கு நம்மட ஆலிம் சாக்கள் என்ன ஓதி திரான்கள். இது மார்க்கமாக இருந்தால் நான் கேட்கிறேன், இந்த கத்தம் ஓதுறது மார்க்கமா இருந்தா நாங்க முன்பு வரிசையில நிப்போம். மார்க்கத்தை செய்யறதுக்கு காசு கொடுக்குறான்? மார்க்கத்தை செய்யறதுக்கு காசு கொடுக்குறான் இல்லையே. மார்க்கம் செய்யறதுக்கு காசு கொடுக்க தேவையில்லையே. இந்த மௌலிமார்கிட்ட மார்க்கத்தை வந்து செய்யுங்க காசு தர மாட்டோம்னு சொல்லி பாருங்க. இது ஹராம் என்று நம்மளை விட வேகமா சொல்லுவானுங்கள். இதுக்கு என்னடா நேரம் இல்லை. எனவே இந்த கத்தம் ஓதுறதுங்கிறது எங்க சமூகத்தில் இல்லாமல் பிறகு வந்தவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்களே தவிர நீங்க சொல்ற மாதிரி எங்கள்கிட்ட இல்லைங்கிறதை நீங்க என்ன செய்யுங்க புரிஞ்சு கொள்ளணும்.